விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இப்பொழுது நாம் சந்திக்க வந்திருக்கின்றேன் உங்களுடன் பேசுவதற்கு. எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி பாஸ்கர். அந்த படத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். லக்கி பாஸ்கர் கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். உண்மையில் இந்த படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா ரீச் ஆகிருக்கு, நல்லா வசூல் ஆகியிருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு ரசிகையாக நான் இந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு இதில் ரசனை அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு காட்சியை பார்க்கும் பொழுதும் எனக்கு பயத்தை தான் விதைச்சிச்சின்னு சொல்லலாம். என்னங்க இது என்ன த்ரில்லர் மூவியா, எதுக்கு உங்களுக்கு பயத்தை விதைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி விதைச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைமுறை மக்களிடையே இந்த படம் எந்த எண்ணத்தை விதைக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தை விதைச்சிச்சு. ஏற்கனவே ஒரு காலத்தில் 60s வந்த படம், 60களில் வந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் புகைப்பிடித்தால் கூட தவறுங்கிறத போல காட்டுவாங்க. நல்ல குணங்களை உடையவனை தான் கதாநாயகனை காட்டுவாங்க, தீய குணங்களை உடையவனை வில்லனா காட்டுவாங்க. காட்டுறதும் சில சமயத்தில் அந்த திரைமறைவில் காட்டுறது, நிழற்படங்களாக காட்டுறது அப்படி காட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 நாங்கள் ரியாலிஸ்டிக்காக காட்டுறோம், யதார்த்தத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவாக கொலை பண்ணுறதை காட்டுறாங்க, வன்முறை காட்சிகளை காட்டுறாங்க, நிறைய காட்டுறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்கனவே உணர்வுகள் என்ன சொல்றது மரணித்து கொண்டிருக்கும் தலைமுறையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இதில் இந்த கதை 80களில் நடந்தது, 80லிருந்து 90க்குள்ளார நடக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லாலும், நடந்த விஷயத்தை தான் பேசி இருக்குது அப்படின்னாலும், அன்றைக்கு நாளிதழ்கள் மட்டும் படித்து கொண்டிருந்த தலைமுறை தொலைக்காட்சியிலையும் சும்மா ஒரு வரி செய்திகளாக போய்கொண்டிருந்த சூழ்நிலை, அன்றைக்கு அந்த ஊழல் நடந்த சமயத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கூட இந்த விஷயம் எவ்வளோ தூரம் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்தவங்களை கேட்டால் கூட, அன்றைக்கு இளம் வயதினராக இருந்தவங்களை கேட்டால் கூட அந்த ஊழலை பற்றி அப்படியா, அப்படி நடந்துச்சா, இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த படம் தானா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தானே எடுத்தோம், இதில் என்ன தவறு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தவறு கிடையாது. நடக்கின்ற உண்மைகள் எல்லாமே நம்ம வெட்ட வெளிச்சமாக காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே காட்டினாலும் அதை எந்த மாதிரியான உங்களுக்கு அது தவறு அப்படின்னு சொல்லி நீங்க காட்டியிருந்தா பரவாயில்ல. அப்படி கிடையாது. நீங்க எப்படி காட்டுறீங்க அப்படின்னா, குடும்ப சூழ்நிலை காரணமாக, அதுவும் மிடில் கிளாஸ் நீங்க 4-5 இடத்துல அந்த சொல்லை விதைக்கிறீங்க. அப்ப மிடில் கிளாஸ் மக்கள் இவ்வளவு ஒரு பொருளாதார இக்கட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அவங்களுக்கு அதை நகர்த்தி கொண்டு போகும் புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா தவறுகளை செய்யலாம். அந்த தப்பிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா தவறுகளை செய்து அது மூலமா நீங்க பொருளாதாரங்களை உயர்த்திக்கலாம். அப்படிங்கிறது தான் நீங்க நேரடியா மறைமுகமா விதைக்கல, மக்கள் மனசுல நேரடியா கொண்டு போய் இறக்கி இருக்கிறீங்க. கதாநாயக பிம்பமாக என்ன சொல்றது, சில சமயத்துல நாயக வேஷத்தில் நடிச்சாலும் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, மதில் மேல் இருக்கும் பூனையாக, கத்தி மேல் நடக்கும் ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். இது அப்படிலாம் இல்லை. நீங்க நேரடியா அந்த கதாநாயகன் செய்வதெல்லாம் சரி, அவன் சூழ்நிலை காரணமா செய்யறான், அவன் செய்யறது தப்புங்கிற மாதிரியே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, செய்யறது சரிதாங்கிற மாதிரியே சொல்லிட்டு போறீங்க. ஏற்கனவே இன்றைய தலைமுறையினர், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார இக்கட்டுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் தலைமுறையினர் பணத்துக்காக எதை செஞ்சாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு என்ன சொல்றது வரவுக்குள் செலவு செய்யற தலைமுறை போயிடுச்சு, செலவுக்காக சம்பாதிக்கிற தலைமுறையினராக இருக்காங்க. இவங்க ஏற்கனவே உணர்வுகளையே மதிக்கிறது கிடையாது. நீங்க என்னதான் அங்க சொல்லிட்டமே, தந்தை கதாபாத்திரத்தின் மூலமா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டமே அப்படின்னாலும் அவன் அந்த செஞ்ச வழியில வந்த பணத்தையும் அவன் உபயோகப்படுத்திக்கிறான். எல்லாமே சரி. இதை மேற்கொண்டு எவ்வளவு விவாதிச்சாலும், அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்ததுன்னு சொன்னாலும், இதை இப்படி கொண்டு போய் விதைச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எப்பயுமே கத்தி எடுத்தவங்க கத்தியால தான் சாவான், ஊழல் செய்யக்கூடாது, நம்ம நேர வழியில தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்த சமுதாயம் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்திக்கிட்டு வந்தாங்க. நம்ம நேர்மையா வாழணும், நேர்மையா சிந்திக்கணும், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம தவறான வழியில போகக்கூடாது அப்படின்னு. ஆனா நீங்க என்ன ஒரு எண்ணத்தை விதைச்சிருக்கிறீங்க. ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை ட்ரெண்ட் செட்டிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இனிமேட்டு பாருங்க, நீங்க இந்த படங்கள் எப்படி வரப்போகும். கதாநாயகன் எது செஞ்சாலும் தவறு இல்லை. ஏற்கனவே அவர்
கதாநாயக பிம்பங்கிறதே போயிடுச்சு. நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, சாதாரண மக்களாக காட்டுறோம், சாதாரண மனிதனாக காட்டுறோம், உங்கள் வீட்டு பிள்ளை போல காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் பெண்களை மதிக்காதவர்களை நிறைய ஒரு எந்த ஒரு குணமும் ஒரு இப்படி ஒருப்பட்ட குணம் இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கக்கூடிய மோசமான குணங்களை உடைய மனிதனை தான் நீங்கள் கதாநாயகனாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ இவன் காட்டுறது நிறைய குடும்பங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் சிக்கல்கள் என்று சொன்னாலும் அந்த சிக்கலுக்கு அவன் நிவாரணமாக தேடிக்கொண்டு வருகின்ற வழி வந்து ஒரு தவறான வழி. அந்த தவறான வழியால் அவன் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் காட்டலை, அவன் வந்து தப்பிச்சுக்கிற மாதிரி தான் நீங்கள் காட்டியிருக்கிறீங்க. இந்த கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு தவறான கருத்துக்கு நீங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருந்தாலும் அது பாராட்டக்கூடிய மனநிலை எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ரசிகை நான் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லக்கி பாஸ்கரை பற்றி? அவங்க எவ்வளோ வேணாலும் பணம் வசூல் பண்ணிட்டு போயிருக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒரு சினிமா ரசிகையாக நான் இதை ஆதரிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட படங்களை நான் வரவேற்க போவதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏங்க படமாக பாருங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம படத்தை படமாக பார்த்துருந்தா ஏன் ஒரு சொட்டு மருந்து கூட கதாநாயகர் வந்து சொல்லணும்னு பார்க்குறோம், ஒரு ஆதார் அட்டை கூட கதாநாயகர் வந்து சொல்லணும்னு பார்க்குறோம், ஓட்டு போடுங்கிறது கூட ஒரு நடிகர் நடிகைகள் வந்து சொல்லணும்னு பார்க்குறோம். ஏன் நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வந்து தான் நம்மளுடைய நிலைமையவே மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் சினிமாவை பாருங்கன்னு சொல்லி எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம சினிமாவை பார்க்குற சமுதாயத்தில் நாம் இல்லை. நம்ம உணர்வு ரீதியாக நம்ம வீட்டு நிஜ கதை அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம். அதனால் இதை நான் ஆதரிக்க போவதில்லை. இதை நான் என்ன சொல்கிறது, மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு படத்துடன் உங்களை வந்து சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.